வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு வெங்காய சட்னி இப்படி வைக்க போகிறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். பெரிய வெங்காயம் நான் 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நான் ஒரு 6 இது எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா காரமாக சாப்பிடுவாங்க, அதனால். அடுத்து பொரிக்கடலை, கொஞ்சோண்டு இஞ்சி, 5 பூடு, கொஞ்சோண்டு புளி, அடுத்து கருவேப்பிலை. பாத்திரம் ஹீட் ஆன உடனே அதில் எண்ணெய் ஊற்றணும். எப்பவுமே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தால் கறிகிறோம், அப்புறம் டேஸ்ட் வராது. அதுக்கு பிறகு மிளகா போடணும். அடுத்து இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். உப்பு போடணும், அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் புளி, ஏன்னா அது நல்லா புளிச்சிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வேண்டுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் புளிப்பு இருந்தால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் புளியும். அடுத்து பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த பொட்டுக்கடலை எப்போ போடணுன்னா, நம்ம வெங்காயம் நல்லா வதக்கின பிறகு பொட்டுக்கடலை போடணும். ஏன்னா அந்த பொட்டுக்கடலை லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். அதனால் நம்ம ஃபைனலாக தான் பொட்டுக்கடலை போடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆற வைக்கணும். நல்லா ஆறின பிறகு நம்ம அரைக்கணும். மிக்சியில் நல்லா அரைச்சி தண்ணி வேணும்னு சொல்கிறவங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் கொஞ்சம் கெட்டியாகவே தான் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் தேங்காய் இல்லை அப்படி சொல்ல போகிறோம். நம்ம இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானதான், பெரிய ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாகவே ரெடி பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம தாளித்து அதில் போடணும். அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு வத்தல். ஏன்னா அந்த வத்தல் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு நம்ம சட்னியில் ஊற்றிடணும். அவ்வளோதான், சட்னி ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே திரும்ப இதே சட்னியை திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வச்சு பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீட்டில் தேங்காயில் சட்னி ரெடி பண்ண சொன்னால் சிம்பிளாக ரெடி பண்ணுறது. அதனால தான் இந்த ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நாங்கள் சொல்லி தந்திருக்கோம். ரெடி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.